அருணை பொறுத்தவரை நான் சொன்னேன், அது வந்து சைக்கோ கேரக்டர். அருண் சைக்கோ கேரக்டர் வந்து நான் இப்போ இல்லை, கடந்த 5 வருடமாக சொன்னேன். அருண் ஐபிஎஸ் ஒரு ஐயோக்கியன், ஒரு அழுக்கற்றவர், கேவலமான ஒரு அவருடைய சைக்கோ தரத்தை அவர் மிக தெளிவாக புரிந்து கொண்டார். முதல் ஊழல்வாதி இவன் வீட்டில் நம்ம வந்து ரைட் அவரு இவரெல்லாம் கிடையாது. திருமாலாம் ஒண்ணுமே இல்லைங்க. திருமா பாவம் மனம் பித்து போய் அது என்னன்னா ஒரு போதை பொண்ணு சாப்பிடுறாங்க. நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இன்னைக்கு தமிழகத்துல உண்மையாகவே வந்து அருண் ஐபிஎஸ் இடமாற்றத்திற்கு வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து, அதாவது அரசியல் தெரிஞ்சவங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க, இளைஞர்கள் எல்லாருமே வந்து வாராகி கிட்ட வந்து வாராகி எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துனீங்க ஒரு கருத்து சொன்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுடைய வீடியோஸ் ஃபுல்லாவே வந்து மக்கள் வந்து சந்தோஷமான ஒரு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அவருடைய அருண் ஐபிஎஸ் மாற்றம் வந்து நீங்க தான் சொன்னீங்க, இன்னும் ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாரு பாருங்க, கண்டிப்பா இது வந்து அதிரடியா ஒரு விஷயம் நடக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. என்ன நடந்தது? வந்து முதல்ல இப்போ ஒரு விஷயத்த ஒரு ஃபிளாஷ் நியூஸ் சொல்லிடுறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் வந்து அருண் வீடுல ரைடு நடக்குது. இன்கம் டேக்ஸ் இடி ரைடு அந்த இன்கம் டேக்ஸ் தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க மனைவி வந்து யமுனா தேவி ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து பல கோடிகளை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன் எந்தெந்த மேட்டில் சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பழைய காணொலிகள் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது இவர் அருணை பொறுத்தவரையில் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு என்ன சொல்ற சைக்கோ கேரக்டர். அருண் சைக்கோ கேரக்டர் நான் இப்போ இல்லை, கடந்த 5 வருடமாக சொல்லிட்டு இருக்கேன். இது சைக்கோ, இந்த சைக்கோ வச்சுருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிற கெட்ட பேர் வரும்னு சொன்னோம். அது கேட்காம தான் முக ஸ்டாலின் முட்டு சந்தத்தில் வந்துட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பெரிய ஊழல் பேர் வழி. இவனை கொண்டு போய் நீங்கள் ஊழல் மற்றும் தடுப்பு துறையில் போடுறீங்களே, இது தவறு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டணும். ஸோ அதனால் நீங்கள் வாசகர்களோ அல்லது பார்க்கக்கூடியவர்களோ நீங்கள் முன்னாடி ஒரு கருத்து, நீங்கள் சொன்ன கருத்துக்காக தான் இத்தனை கைதுகள் அப்படின்னு சொன்னீங்க. நான் சொன்னது கருத்து அல்ல, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை நான் எடுத்து சொன்னேன். அதாவது ஒரு விசில் ப்ளோயராக ஒரு நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் ஊழல்களையும் நான் சொன்னதன் அடிப்படையில் தான் என் மீது இத்தனை வழக்குகள் 20 வழக்குகள் போடப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த அருண் அவர்கள் வந்து மாற்றத்திற்கு யார் பொறுப்பேற்றாலும், எவர் பொறுப்பேற்றாலும், எவன் பொறுப்பேற்றாலும் அதற்கு அவன் பேர் வந்து அயோக்கியர்கள். எவன் பெற்ற பிள்ளைக்கோ தான் இனிஷியல் போட்டால் எப்படி இருக்குமோ அதுக்கு அர்த்தமானது தான் இது. முழுக்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அருண் யார் என்பதை ஈஸியான ஒரு தீர்ப்பு கொடுக்கல. பின்னாடி நான் கேள்விப்பட்டேன், ஒரு பீஸ் தேவைப்படணும், ஒரு முரட்டு பீஸ் தேவைப்படுது. எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் ரைடு பண்ணுங்க, அவன் வீட்டில் ரைடு பண்ணுங்கன்னு சொன்னால், அதாவது நான் சொல்கிறது ஏவாவேலோ நேருவோ அல்லது வேறு எவரோ ஒரு டைம் ரைடு பண்ணணும்னு சொன்னால் இந்த பீஸு அதை போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா கடந்த ஆட்சியில் மிக சௌகரியமாக இருந்தவர்கள் பல காவல்துறை அதிகாரிகள், அவங்க மீது எப்படி இவங்க ரைடு பண்ணுவாங்க? ஒரு விசுவாசம் காட்டுவாங்கல்ல, வாங்கி தின்னதுக்கு. அருண்லாம் நிறைய வாங்கி தின்னுருக்காரு. ஸோ வாங்கி தின்ன விசுவாசத்துக்கு ஏதாவது விசுவாசத்தை காட்டணும்ல, அதுக்காக எப்படி பண்ணுவாருன்னு நம்ம கேட்டோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழல் பேர் வழி அந்த ஊழலே செய்யக்கூடியவங்க ஒருத்தங்க எட்டி அவங்ககிட்டே பொறுப்பு கொடுத்தேன், திருடங்கிட்ட சாய் கொடுத்தேன், கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் முழுக்க விஜய் அவர்கள் அவன் யார் என்பதை தெரிந்து கொண்டார். அருண் ஐபிஎஸ் ஒரு அயோக்கியன், ஒரு அழுக்கற்றவன். அவன் மட்டுமல்ல ஒரு கேவலமான அவருடைய சைக்குவத்தனத்தை அவர் மிக தெளிவாக புரிந்து கொண்டார். இவன் முதல் ஊழல்வாதியே, இவன் வீட்டில் நம்ம வந்து ரைடு பண்ணலாம் அப்படி ஒரு போராளி. உடனே 40 நாளில் ஒருத்தர் எல்லாரும் நான் கூட பேசியிருக்கேன். இன்னைக்கு ஒரு அதிகாரி மாற்றம் என்பது வந்து மக்கள்கிட்ட ஏதோ வந்து ஒரு பெரிய எழுச்சி நாள் மாதிரி இல்லை. அவன் தமிழ்நாட்டில் லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸராக ஏடிஜிபியாக இருந்த காலகட்டத்திலையும் சட்ட ஒழுங்கு கேட்டு போச்சு. கண்டிப்பா இவன் சென்னை மாநகர கமிஷனாக வந்ததுக்கு அப்புறமும் சட்ட ஒழுங்கும் ஊழலும் பெருகி போச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம். இது சிஎம்க்கு வந்து அவருடைய நாலேஜுக்கு வரணும்ல.
கண்டிப்பா. நீங்க சொல்றதை வச்சுலாம் அவர் வந்து டிவி பார்த்துட்டுலாம் முடிவு எடுக்க மாட்டாரு. ரைட் மேன், ரைட் பார்ட்டி, ரைட் பர்சன். அப்படிப்பட்ட ஒரு சிஎம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எங்க யாரை எப்படி வைக்கணும், இவன் போல ஆட்கள்லாம் இந்த மந்திரிங்க வீட்டில் கடிச்சாங்க, இவனுக்கு தான் தெரியும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இவன் யாருக்கும் விசுவாசம் வந்து டபுள் கேம் ஆடுறவன், இவன் டபுள் எம்ஏவும் டபுள் ஏகேவும் கரெக்டாக ஆடுவாங்க இருந்தாருங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த அதிகாரி நீங்கள் பண்ணீங்கன்னா இவர் வந்து அதை போட்டு கொடுத்துருவாரு. இதை நான் ஏவாவேல் மட்டும் கடந்த முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆமா, இப்ப கூட நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏவாவேலு ஏர்போர்ட்லயே கைது செய்யப்படுவதாக ஒரு செய்திகள் இருந்தது. ஆனா அந்த செய்தி அவருக்கு இப்படியாவது கசிந்து விட்டதா, அது அருண் மூலமாக தான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதான் வரேன், அதுதான் நான் இப்போ சொல்ல போற விஷயம். அப்போ இவன் வந்து அங்க என்ன பண்றான், அவனுடைய ஐயப்பன் ஒரு பிஏ பர்சனல் பிஏ மட்டும் இல்லை, அவன மாதிரி ஒரு ஐயோதின்னு பார்க்கவே முடியாது. யாருக்கு? அருணுக்கு. இவன் எங்க போனாலும் அவன் கூட வருவான். இவன் கான்ஸ்டபிளா இருந்த காலத்துல இருந்து எல்லாமே கூட தான் இருக்கான். போலீஸ் ஆபீசருக்கு பிஏவா? அவன் ஒரு பிஏ தான். அவன் போலீஸ்ல வேலை செய்யல, அவன் இவங்க கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அவனை வச்சுக்கிட்டு அவனுடைய போன்ல தான் சம்மந்தப்பட்டவனுக்கு தகவலை சொல்றாங்க. இதுதான் உண்மை. இது எல்லார்கிட்டையுமே மாற்று நம்பர் இவன் தான். இவனுக்கு அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா குமரேசன் சொல்லிட்டு சென்னை மாநகரத்துல சிசிபில, சென்னை சிட்டி கிரைம் பிரான்ச்ல சோசியல் மீடியா பார்க்கறதுனே ஒரு ஆள் இருக்கான், குமரேசன். அந்த ஆள் தான் இதில் இன்டிமேஷன் கொடுக்குறாரு, சம்மந்தப்பட்டவங்க கொடுத்து பணத்தை. ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே குமரேசன் வந்து இந்த பல முன்னாடி வந்து இதில் இருந்தாப்புல, இந்த இஸ்லாமிய அமைப்புகளை பார்க்கக்கூடிய கியூ பிரான்ச்சில் இருந்தாப்புல டிஎஸ்பி. ஸோ அந்த மீடியேட்டர் புரோக்கர் இருக்கார்ல குமரேசன், அந்த குமரேசன் மூலியமாக தகவல் சொல்லணும். ஒன்று யார், இந்த பக்கம் ஐயப்பன், இன்னொரு குமரேசன். நல்லா இருக்கிற பேர்லாம் சாமி பேர் வச்சுட்டு என்னென்ன சமாச்சாரம் பண்ணுறான் பார்த்தீங்களா, இந்த நாதாரிகளால் தான் இந்த ஆள் சிக்கிறான் கரெக்டாக. ஏன்னா இவன் தான் இவங்க ரூட்டு. இது பல விஷயம் பல பேருக்கு உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை சிஎம்கே தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவனை கிரீடம் வெப்பி தூக்கி வச்சு கொண்டாடினார்களோ அதுவே காலில் செருப்பை அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த பணிமாறும். கண்டிப்பா இந்த கோர்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து சீசரனுடைய மனைவி வந்து அது வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமாக வந்து பெரிய பெரிய நரசிம்மன் அவர்கள் எல்லாமே இந்த பதவியில இருந்திருக்காங்க. அதை கேவலப்படுத்தும் விதமாக இருக்கிறதாக அப்பவே நீதிமன்றம் ஜி ஆர் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தாங்க. அந்த தகவலும் அவருக்கு போய் சேர்ந்ததுனால இந்த ஒரு பணியிடை மாற்றம்னு சொல்றாங்க. கோர்ட் வந்து அருண் அவர்களுக்கு ஒரு கொட்டு வச்சிருந்தாங்க. இந்த சீசரனுடைய மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு. நரசிம்மன் அவர்கள் எல்லாம் இந்த ஒரு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்து நேர்மையான அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. உங்களை போன்றவர்கள் இதை இருந்து அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஜி ஆர் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவருடைய காதுக்கு எட்டியதாகவும், அதனால உங்களை போன்றவர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கள், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து முதலமைச்சருக்கு கேட்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன பொறுத்தவரையும் நான் எப்பவுமே வழங்கக்கூடிய நீதிபதிகள், நான் தெய்வமாக வழங்கக்கூடிய நீதிபதிகள் வந்து நான் தொடர்ந்து சொல்லுவேன். அவர் வந்து ஒவ்வொரு பொய் வழக்கையும் இந்த அயோக்கியர் அருணுடைய பற்றியான என்னுடைய வழக்கை பல இடங்கள்ல உயர் நீதிமன்றம் பல தீர்ப்புகளை நிச்சயமா கோர்ட் அதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய வழக்கு மிக தெளிவாக, ஏன்னா என்னுடைய குண்டாஸ்ல தான், என் மேல் போடப்பட்ட குண்டாஸ்ல தான் அவருக்கு 50,000 ரூபாய் பெனால்ட்டியே போடச்சு. நான் 50,000 வாங்கிட்டேன். ஆனால் நான் இழந்தது வந்து பல கோடிகள். ஏன்னா கிட்டத்தட்ட சிறைச்சாலை என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9.5 மாதம் சிறைச்சாலை, 2 குண்டாஸ், பல மாவட்டங்களில் போய் என்னை கையெழுத்து போட சொல்றது, இதெல்லாம் பொறுத்து என்னோட 3.5 வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு. அதில் நான் பல கோடிகள் இழந்த மாதிரி தான். எதுவுமே அதை விட பணத்தை இழந்ததை விட நான் சந்திக்கிற, நான் பேசுகின்ற, நான் சொல்லுகின்ற ஊழல்களையோ எழுத்துக்களையோ வந்து மறைச்சணும்னு நினைச்சா பார்த்தீங்களா, அது அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் உள்ளே இருந்தனால எதுவுமே பண்ண முடியல. அது எனக்கு பெரிய வருத்தம். பணம் எப்போ நான் சம்பாரிச்சேன், நேரங்களை சம்பாதிக்க முடியாது. புரியாப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பெனால்ட்டி போட்டு ஈடுகட்ட முடியுமான்னு கேட்டால் ஈடுகட்ட முடியாது. ஆனாலும் நீதிமன்றம் எப்பவுமே நல்லவர்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய சோதனை கொடுக்கும், ஆனால் நல்ல தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்றதுக்கு என் வழக்கு கொடுத்தாங்க. கண்டிப்பா. அதனால இதை வந்து தமிழக முதலமைச்சர் நிச்சயமாக அதை வந்து யோசித்திருப்பாங்க. நம்ம தவறு செய்து விட்டோமோ, இல்லை சரி விட்டு தான் பிடிப்போமோ. சில பேரை விட்டு விட்டு தான் அடிப்பாரு. நம்மளால சிஎம் இருக்கார்ல, ஓட ஓட தான் அடிப்பாராம். அதான் மாதிரி ஒருத்தனை ஓட விட்டுட்டு இப்போ ரைடு கூட வச்சிருக்காரு பாருங்க, அந்த மாதிரி. அது கண்டிப்பாக நம்மளுடைய
தமிழக முதலமைச்சருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதையும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். நீதித்துறை நிச்சயமாக ஒரு பெரிய முத்திரையை பதிச்சிருக்கு. நம்ம ஒரு இறுதியாக பேசிய ஒரு நேர்காணல பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உமா ஆனந்த் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த உணவு மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்தினுடைய ஆணையர் அவர்களும் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 14ஆம் தேதி பெரம்பூர் போறாரு. ஈவினிங்கே அவர்கிட்ட வந்து காத்திருப்பு பட்டியலில் மாற்றப்பட்டிருக்காங்க. எப்படி இதெல்லாம் அப்படியே நீங்க சொன்னது போலவே வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். சத்தியமா சொல்றேன், நான் மற்றவன் மாதிரி கேவலமாக எனக்கு கிரெடிபிலிட்டி தேடிக்க நான் விரும்பவே இல்லை. காரணம் ஒன்று, நான் சொல்லக்கூடிய நீதிமன்றம். நான் இன்னொரு விஷயம், இந்த அதிகாரிகள் பதவி மாற்றம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க கிரெடிபிலிட்டி எல்லாமே விஜய் சார், நம்ம சிஎம் சார் தான் சேரும். ஏன்னா அவர் தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. இதில் நான் எடுத்துக்கிறேன், அவர் எடுத்துக்கிறாரு, இவர் டான்ஸ் ஆனார், அவர் கூத்தாடினாருலாம் எனக்கு தெரியாது. ஒரிஜினல் அவர் முதலமைச்சருக்கு யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எந்த உச்சத்தில் இருந்தாலும், அவர் முன்னவராக இருந்தாலும் பின்னவராக இருந்தாலும் அனைத்து பேருமே அடித்து ஒரே சமம் தான். ஊழல்வாதி என் கண் முன்னாடி எவனும் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு சிஎம் நல்லா அடித்து விட்டுருக்காரு. இதுதான் யதார்த்தம் தவிர இது யாரும் கிரெடிபிலிட்டி ஏற்றுக்கிறது இல்லை. இது வந்து கிரெடிபிலிட்டி ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த சூழ்நிலை நம்முடைய ஒரு விசில் போயராக சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் தெளிவாக சொன்னாங்க தவிர முழுக்க சிஎம் உடைய நாலேஜ் அவருடைய இதுக்கு ஏறினதுக்கு அப்புறம் என்ன முன்ன மாதிரி இருந்த முதலமைச்சர் பற்றி உங்களுக்கு தெரியல. முன்னாடி இருந்த முதலமைச்சர் ஒரு முட்டா பீஸ். இந்த முட்டா பீஸால எவ்வளோ பெரிய வாழ்க்கை போச்சு. என்ன சார் ஆராசா மாதிரி நீங்க பேசுறீங்க? என்னங்க ஆராசா அதை விட மோட்டி பீஸ். புரியுதுங்களா? முன்னாள் முதல்வர் விஜய்னு சொன்னார், நீங்களும் அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சரை சொல்லலாம். ஏங்க இதுதாங்க உண்மை. சத்தியமா சொல்றேன், நம்ம சிஎம் விஜய்க்கும் முன்னாடி இருந்த மு.க. ஸ்டாலினுக்கும் முட்டா பீஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, ஒரு மாசத்துல பாக்குறேன் 40 நாள் வருங்க. ஒரு நோயை தீக்கிறனா கூட 48 நாள் மண்டலம் வேணுங்க. ஒரு மண்டலம் வேணும்னா 48 நாட்கள் வேணும். புரியுதுங்களா? ஆனா 40 நாள் எடுத்துட்டா பாருங்க நோயை. நல்ல டாக்டர் தான் நம்ம விஜய் சார் கிடைச்சிருக்குது. சொல்லணும்ல, உண்மை அதுதான். நிச்சயமா இன்னைக்கு வந்து மகேஸ்வரி அவர்கள் வந்து ஐஜி தான் இன்னைக்கு வந்து பொறுப்பாக இதை பார்த்துக்குவாங்க கூடுதலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த பொறுப்புக்கு யார் வருவாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கா? ஏன் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஏடிஜிபிள்ளாவில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இப்போ தாம்பரத்தில் கமிஷனர் சஞ்சய் குமார்னுடைய அவர் நல்லா அது இருக்காங்க. தினகரன் இவருடைய பேட்ச்மெண்ட்டே ஒருத்தருக்காரு. ஐபிஎஸ் 10 ஆண்டு காலமாக அவருக்கு வந்து டம்மி போஸ்டிங் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அருண் பப்பு எடுத்துவார். மிக கேவலமான ஒருத்தன் தெரியும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பேட்ச்மெண்ட் இல்லை, இவனுடைய யோகியதை முழுக்க, அருணுடைய யோகியதை முழுக்க அவருக்கு தெரியும். அப்போ அவங்க தினகரன் கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் சொல்லலாம். ஏன் டிஜிபி லெவலே இருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க. டைரக்டர் ஜாயின் டைரக்டர் தான் போகணும்னு அவசியம் கிடையாது, ஏடிஜிபி தான் போகணும்னு அவசியம் கிடையாது, டைரக்டர் போஸ்டிங். ஸோ அதனால் அதையும் பண்ணலாம். அதனால் அது சிஎம் எடுக்கிற முடிவை நம்ம பாருங்க, நல்லவர்கள் யார், வல்லவர்கள் யார், கெட்டவன் யாருன்னு நம்மளுக்கு சூப்பராக தெரிஞ்சு வச்சுருக்காங்க சிஎம். அதில் ரொம்ப தெளிவாயிட்டேன். நான்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். நான்லாம் வந்து வருத்தத்தோட வேதனையோட பல விஷயங்களை சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்லுவான் போகிறேன். இப்போ நம்ம அவங்க அரசாங்கத்துக்குள்ளேயே நடக்கிற சில மந்திரிகள் பண்ணக்கூடிய திருமுறையும் நான் சொல்ல தான் போகிறேன். அது என்னுடைய நான் ஒரு விசில் போயராக சொல்லக்கூடிய விஷயம். இதில் இவரை போடு அவரை போடுன்னு சொல்கிற அளவுக்கு நான் நிர்வாகம் நடத்துறது, நான் கவுன்சிலர் கூட நான் இல்லை. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். நம்ம துறையில் கேள்வி கேட்பது மட்டும்தான் ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அது நிறைய படிக்கணும், நிறைய செய்திகளை படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருந்தால் சும்மா வாயில் இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போகிறதுக்கு நம்மளா சினிமாக்கார மாதிரி கதகரசனம் போட்டு கற்பனை பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம ஒரிஜினலாக சமூகத்தில் இருக்கிற அநீதிகளை அக்கிரமங்களை எடுத்து வைத்து அரசாங்கம் தெரிவது மட்டும் தான் எனக்கு கருத்து. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அருண் ஐபிஎஸ் பத்தி நீங்க சொல்லும் பொழுதே திருமா அவர்களுடைய ஒரு குடைச்சல்னால ஆதவர்ஜுனா கொடுத்த நெருக்கடியால வந்து அருண் ஐபிஎஸ் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு திருமாவுக்கு வந்து திருமா வந்து பண்றது சரியில்லை, அவருடைய பேச்சு வந்து வித்தியாசமாக இருக்கு, சில மினிஸ்டர் போஸ்டும் வேணுமா, ஆனா அடுத்தது வந்து டிஎம்கேவோட தோழனையும் வேணுமா அப்படிங்கிறது வந்து திருமாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அருண் ஐபிஎஸ் வேற மாற்றப்பட்டுட்டார். இதனால இவருக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள், திருமாவனுடைய அடுத்த பேச்சு என்னவாக இருக்கு? நீங்க
திருமா மூலியமா ஆதவர்ஜுனா சொன்னாரோ ஆதவர்ஜுனா திருமா சொன்னார்லாம் சத்தியமாக பொய்யாது. நான் கூட சில நேரங்களில் கருத்துக்களை மாற்றி சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா தகவல் வரும். அப்போ நான் உண்மை ஒரு சுகரம் தெரியும் போது முதலமைச்சர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு ரெட்டி. உடனே விஷ்ணு ரெட்டி தானே இருக்காரு. அவரு சொல்லியிருக்காரு, இவர் நம்ம ஊழல் இருக்கு டிவிசிக்கு இவர் போடலாங்க அருண். அப்போ அங்கிருந்து கூட இருந்த நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யார்ட்டையுமே கலைஞர் நிறைய ஆக்காட வேஷம் கேட்பாரு, அன்புடன் கேட்க மாட்டாரு, ஆக்காட வேஷம் கேட்பாரு. இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர், ஏன்னா அனுபவம் சில விஷயங்கள் இருக்கும், ஃபீல்டில் பார்க்குற அனுபவம். இதே ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சசிகலா இடத்த கேட்பாங்க. ஸோ இது மாதிரி தான் பேசணும். அந்த மாதிரி இவர்கள் பேசும்போது பக்கத்தில் இருந்த நண்பர்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது டபுள் வெப்பன். இது டபுள் வெப்பன்னா என்ன அர்த்தம், எந்த பக்கமும் இது குத்தம், இது அவ்வளோ மோசமான ஒரு கருவி. இது இந்த வெப்பனை எப்படி பயன்படுத்துவோம், கரெக்டாக பயன்படுத்தணும். இல்லை நமக்கு அவங்க சொன்ன தகவலை சொல்கிறேன், தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன். நமக்கு அங்கே இருக்கிற பொருளை கடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாய் தேவைப்படுது, வெறி நாய் தேவைப்படுது. அந்த வெறி நாய் இந்த நாயாக இருக்கக்கூடாது அருண்னு கேட்டாங்க. இதுதான் உண்மை. தேவைப்படும் போது அருண் நாயை யூஸ் பண்ணிப்போம். அருண் நாய் வெறி அடங்கிடுச்சுன்னா நம்மளே தூக்கி போட்டுருவோம். ஆனால் அப்பவும் சொன்னாங்க, இந்த வெறி நாய் நம்மளையும் திருப்பி கிடைக்கும் பார்த்துக்கேன்ட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த நாய் இன்ஜெக்ஷன் போட நமக்கு தெரியாது, கண்காணிப்பதற்காக அந்த 40 நாள் நல்ல வச்சனால், சரியான ஒரு காப்பு வச்சனால். அதனால் அவர் இவரெல்லாம் கிடையாது. திருமாலாம் ஒன்றுமே இல்லைங்க. திருமா பாவம் மனம் பித்து போய் அது என்னன்னா இது போதை பொருள் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். காலையில் ஒன்று பேசுறாரு, மத்தியானம் ஒன்று பேசுறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுறாரு. திருமாவை இல்லைங்க, குருமா மாதிரி ஆகி போய் ஒரே ட்ராமாவாக ஆயிடுச்சுங்க. நிச்சயமா சார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 வாரம் ஆச்சு லண்டன் போய் என்ன பண்ற, தன்னுடைய பேரனுக்காக பட்டமளிப்பு விழாவுக்கு போனாரு. என்ன பண்ண முடியும் வயசுல இல்ல, ஆனா தமிழகத்தினுடைய மாநில உளவுத்துறை அவரை கண்காணிச்சுட்டு இருப்பதாக ஒரு செய்தி. அவர் அங்க என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான அதிகாரம் தான் கையில இருக்கும் போதே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இது பீஸ் போன பல்பு முக்கா. அங்க போய் என்ன பண்ண போகுது, அங்க ஒன்றும் வேலைக்கு சைலண்டா இருக்கும். ஆனா அதுக்கு அப்படியே உளவுத்துறை அவர் அடிக்கிற ஒரே ஒரு பேர் துபாயில் அடிப்பாருங்க. நீங்க நம்புங்க இல்லைன்னா டெஸ்டோட போட சொல்லுங்க. முகாஸ்டும் ஒரு பேர் அடிப்பார், இம்போர்ட் பேர். அது என்ன பேருன்னு சொன்னால் அது ஊடகத்தில் சொன்னா இருக்காது. அப்புறம் அதை சர்ச் பண்ணி சுற்றி இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அதனால் அந்த பீரை மட்டும்தான், அந்த ஒரு பீரை குடிச்சிட்டு ஒரு பீரை கூட குடிக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கி தரேன், என் நண்பர்கள் தான் இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறாங்க. அவருக்கே தெரியும் துபாயில் யார் வாங்கி கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி போனால், அவர் யார்கிட்ட தான், அவர்கிட்ட தான் இவருடைய ப்ராப்பர்ட்டிலாம் கூட இருக்குது வச்சுக்கோங்க. நம்ம நண்பர் அந்த பீரை குடிச்சிட்டா அவர் பேசுறது அவருக்கு உலகத்துக்கு அது பாதி பேர் தான் குடிப்பாங்க. டீம் பேர் அதுக்கே பார்ட்டி அந்த மாதிரி ஆகிடும். அது ஒன்றும் பண்ணாது. இந்த பீஸ் டம்மி பீஸு. உண்மையை சொல்கிறோமா, இன்னைக்கு துணை முதல்வரும், அதாவது முன்னாள் துணை முதல்வர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் லண்டன் போயிருக்காரு. அவர் யாரை கூப்பிட்டு போனாலும் தெரியல, அது மட்டும் தான் கேட்கணும். என்ன விஷயம் தெரியல அவருக்கு. அவருக்கு சினிமா ப்ரொடியூசரு புரியுதுங்களா, அவர் தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர் சொல்றீங்களா? இவர் முன்னாள் தயாரிப்பாளர் கூட சொல்றேன். யாரு அவங்க அப்பாவை சொல்றேன். அவருக்கு என்ன மாதிரி அவருக்கு ஒர்க் பண்ணி தரத்துக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பணம் அவங்க தானே வச்சிருக்காங்க. ஸோ அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காவல்துறைக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாரு சார். அதுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, என்னுடைய பேரே இல்லாதப்போ எப்படி எதுக்காக எங்களை தேடணும் அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்க கொடுத்துருக்கீங்க. சட்டம் என்ன சொல்றது தெரியுங்களா? ஆனால் இப்போ ஏன் சார் அவர் கையெழுத்து போடுறாரு? சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை சொல்றேன். இப்போ கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. கரூர் சம்பவத்தில் விஜய் சார் பேரே இல்லை. 5 பேர் பேர் இருக்கு. ஆனால் விசாரணைக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? சந்தேகத்தின் அடிப்படையில். சந்தேகம் கிடையாது, அது சாட்சின்னு வச்சு. சரி, புரியுதுங்களா? சாட்சியா வச்சுக்கீங்க. சாட்சியிலே 2 விதமான சாட்சி இருக்கு, புரியுதுங்களா? ஸோ ஆதாரங்களை கொடுக்குற சாட்சி இருக்குது, கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது இவர் பேர் இல்லாமல் கூப்பிடணும்னு சட்டம் எங்கேயும் சொல்லலை. வாட்சகம் உன்னை கூப்பிட்றாங்க, வந்துட்டு போ, நின்று என்ன இருக்குன்னு சொல்லு, அந்த 10 ரூபாய்க்கு எங்க பில்லுன்னு கேட்பாங்க. அதுக்காக கூப்பிடல,
இது வேற உதவி கேஸ் பெறதுக்காக கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு ஈவினிங்கும் அதை கையில் எடுத்திருக்காங்க. இருப்பாங்க. அதனால வந்துதான் ஆகணும். அப்படிலாம் மறுக்க ஆனா முடியாது. இப்போ நைட்டு வரைக்குமே கதவை தட்டி எழுப்பிடுவாங்க. நிபந்தனை ஜாமீன் கொடுத்தாங்கல்ல 10 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு இப்போ வரைக்கும் 2 பேர் கையெழுத்து போடல. போடும். அப்ப ஏன் வந்து பிடிவாதம் சீனியர் கவுன்சில் 2 பேர் இல்ல, இருக்காங்க. ஏன் பிடிவாதம் இல்ல கொடுக்கல? அவங்க சீனியர் கவுன்சில் 2 பேர் இருக்காங்க. அவங்க நின்னாங்கன்னா நீதிமன்றம் சும்மா அப்படியே அதிரும். ஒருத்தர் இன்னார் இளங்கோவன், இன்னொருத்து வில்சன், மூணாவது ஆள் இருக்காரு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட வாதாடத்துக்கு லாக்கிடாதால அரசு பாரதி, அவங்க பேர் வழக்கறிஞர் செயலாளர். அவங்களாம் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அவருக்கு. அந்த அட்வைஸை கேட்ட ராவணர் இருப்பார். வாராசு அவங்களா வரகத்தை காத்திருக்கிறாங்க, வந்து வச்சு செய்வாங்க. நிச்சயமாக இந்த முறை நீ தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒரு 2-3 நாள் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். நமக்கு வேலையே இல்லைடா, சிஎம்ஏ பார்த்துருவாரு அவரோட எண்ணத்தில் வந்துட்டு நம்பிக்கை வந்துச்சு. நிச்சயமாக நடக்கும். சொல்கிறத சொல்லுவோம், கேட்கறது கேட்கட்டும், இல்லைன்னா தூக்கி ஓரம் போடட்டும். கண்டிப்பாக சிறப்பான கருத்துக்கள். நன்றி.